அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? பொதுவா நமது சேனல் மூலமாக தொடர்ந்து பல பயனுள்ள நிகழ்ச்சிகள நாம பார்த்துக்கிட்டு வரோம். உங்களுக்கு எல்லாருக்கும் இறைவனுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கட்டும் அப்படின்னு நாங்க கடவுள வேண்டிக்கிறோம். இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம். என்ன அந்த விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ராசிக்குமே டாப்ல இருந்து பாட்டம் வரைக்கும், அதாவது ஆதி முதல் அந்தம் வரை ஆரம்பம். இத பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். அப்ப பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க, 6ல் இருந்து 60 வயது வரை. இந்த 6ல இருந்து 60, அதற்கு பிறகு 80, 90, 100 வயசு அப்படி எல்லாம் நம்ப வாழக்கூடிய இந்த வாழ்க்கைய வச்சு தாங்க எல்லாமே உங்களுக்கு அமையும். நல்ல சொத்து பத்து, வீடு வாசல், குடும்பம், சந்தோஷம், நிம்மதி, நோயற்ற வாழ்வு இப்படி எல்லாமே நம்பளுடைய வாழ்க்கை முறையில நம்பளுக்கு பிரம்ம பகவான் எழுதி வச்சிருக்கிற முறைப்படி தான் இது எல்லாமே நடக்கும். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல காலபுருஷனுடைய 2வது ராசியான ரிஷபம் ராசிய பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோங்க. பொதுவா ரிஷபம் ராசிக்காரர்கள் இவங்க எதை செய்ய நினைத்தாலும், எதை செய்தாலும் சரிங்க. அத சிறப்பா செய்யணும்னு நினைக்கக்கூடியவங்க இவங்க. அதேபோல எந்த மாதிரியான வேலையாக இருந்தாலும் சரி, எப்படியாப்பட்ட கஷ்டமான வேலையாக இருந்தாலும் சரி, அத சரியா செய்யணும் அப்படின்ற சாட்டிஸ்ஃபைடோட இருக்கக்கூடியவங்க இவங்க. அதேபோல கடுமையாக உழைக்கக்கூடியவர்களாகவும் இருக்கக்கூடியவர்கள் இவங்க. அப்படிப்பட்ட அருமையான ரிஷபம் ராசிக்காரர்கள் அவங்களுடைய வாழ்நாள்ல எல்லாம் கலந்து, அதாவது நடக்கக்கூடிய சம்பவங்கள் என்னத்த சந்திச்சாங்க அப்படி அந்த அறிவு, வெற்றி இது எல்லாம் பெறக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் நீங்க தாங்க. அதேபோல இவங்களுடைய வாழ்க்கையில ஆரம்ப காலகட்டத்திலிருந்து, அதாவது இவங்களுடைய 90, 100 ஆண்டு காலம் வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா, பொதுவாக இவங்க தனித்துவமாக, தனித்திறமையாக இருப்பாங்க. அதேபோல மற்றவர்கள் மனதில் இடம் பெறணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள். தனது கருத்துக்கள மற்றவர்களுக்கு சொல்லியே ஆகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இவங்க. அப்படிப்பட்ட எண்ணங்கள மனதில வைத்திருக்கிறவங்களும் இவங்க தாங்க. அது மட்டும் இல்லாம வாழ்க்கையில இவங்க வெற்றி பெறக்கூடிய அத்தனை பேரும் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா ரிஷப ராசிக்காரர்களாக இருப்பாங்க. ரிஷப ராசியில பிறந்தவர்களாக தாங்க இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம கடவுள் பெருமாளுடைய அனுக்கிரகம் பரிபூரணமாக இவர்களுக்கு கிடைக்குதுங்க. அதாவது ரிஷபம் ராசியுடைய வெற்றி எங்க உருவாகும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, கண்டிப்பா அவங்க இடமாற்றம் செய்தால் மட்டுமே வெற்றி உண்டாகுங்க. பூர்வீக இடத்துல இருந்தாலோ கண்டிப்பா இவங்க முன்னேற்றம் ஆக முடியாது. அதாவது ரிஷபம் ராசிக்காரர்கள் பிறந்த இடத்துல இருந்தாங்கன்னா, கண்டிப்பா இப்போவும் இவங்க பூர்வீக இடத்துல இருந்தாங்கன்னா, கண்டிப்பாக இவங்க டெவலப்மெண்ட் ஆக மாட்டாங்க. அதே இவங்க இடம் மாற்றம் செஞ்சாங்கன்னா, கண்டிப்பாக இவங்க வாழ்க்கையில விஸ்வரூப வெற்றி கிடைக்குங்க. இன்னொரு ஒரு முக்கியமான ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தலையீடுகள் யாருமே இருக்கக்கூடாதுங்க. அது நல்லதுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, தலையீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க பிறந்த ஆரம்ப காலத்திலிருந்து இறக்கப்போக ஆரம்ப காலம் வரைக்கும் அப்பா, அம்மா, கூட பிறந்தவங்க, கணவன், மனைவி இப்படி யாருமே உங்களுடைய தலையீடுல நீங்க செய்யற அந்த விஷயத்துல தலையீடு இருக்கக்கூடாது. அவங்களுடைய பேச்சை நீங்க கேட்டு செஞ்சீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி கிடைக்காதுங்க. அப்படியே அவங்க எது சொன்னாலுமே அத அப்படி காதுல வாங்கிக்கின்னு அப்படியே வெளிய போகும்போது அத விட்டுட்டு உங்க வேலைய நீங்க பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில முன்னேற்றம் கண்டிப்பாக 100% இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வீட்ல ஹஸ்பண்டாக இருக்கிறவங்க மனைவியோட பேச்சு கேட்டு கேட்டு கண்டிப்பாக நீங்க தோல்வி அடைவீங்க. அதேபோல மனைவிமார்கள் ஆண்களுடைய பேச்சு கேட்டு கேட்டு கண்டிப்பாக உங்களுக்கு எது கேட்டாலும் சரி உங்களுக்கு தோல்வியில தான் ஆக முடியும். ஆக மொத்தத்தில ரிஷப ராசிக்காரர்கள் உங்ககிட்ட இருக்கிறவங்களுடைய தலையீடுகள் இல்லாம இருந்தாவே உங்களுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்குங்க. அப்ப நீங்க உங்க கூட இருக்கிறவங்க யாருடைய பேச்சும் கேட்காம நீங்க உங்களுடைய வழியில நீங்க போனீங்கன்னா, நிச்சயம் வெற்றி கிடைக்கும் அப்படின்னும்போது, அதுக்கு உறுதுணையாக யார் இருக்கிறாங்க? உங்களுடைய வெற்றி அந்த சக்சஸ் பெற இன்னும் பலமா வந்து பார்த்தீங்கன்னா, பெருமாளை நீங்க வழிபாடு பண்ணுவது உகந்ததுங்க. இத நல்லா கேளுங்க. அதாவது பெருமாள் தன்னுடைய இருதயத்தில மகாலட்சுமிய வச்சிருக்கிறாருங்க. அப்ப அந்த பெருமாள நீங்க ஆனந்தமா தரிசனம் பண்ணும்போது, அதேபோல அந்த பெருமாளுக்கு நீங்க சேவை பண்ணும்போது, கண்டிப்பா அதாவது டெஃபினெட்லி உங்களுக்கு அந்த பெருமாள் ஆகாய விஸ்வரூப தரிசனத்த கண்டிப்பா உங்களுக்கு கொடுப்பாருங்க. அப்படி அந்த ஆகாய தரிசனத்த உங்களுக்கு கொடுக்கும்போது, உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக சிறப்பாக இருக்குங்க. அதனால தான் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு இன்றையில இருந்து நீங்க என்ன செய்வீங்களோ தெரியாது.
பெருமாளை வழிபாடு செய்வது கண்டிப்பாக உகந்தது. அதை ஃபாலோ பண்ணுங்க. அதே போல கோமாதா வழிபாடும் உங்களுக்கு நிச்சயம் அவசியங்க. அதை நீங்க செய்யுங்க. முடிஞ்ச வரைக்கும் பசு மாடுகளுக்கு நீங்க வாழைப்பழங்களை கொடுத்து வழிபாடு செய்வது உகந்ததுங்க. ரிஷப ராசிக்காரர்களுக்கு இவங்களுடைய வாழ்க்கையில ஆரம்ப காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மந்தமாக தாங்க இருக்கும். ஆனா அறிவுபூர்வமாக இவங்க செயல்படுவாங்க. அது எப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, பொதுவா ஒருத்தர் ஒரு வேலைய பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னா, அந்த வேலைய என்ன செய்றாங்க, எப்படி செய்றாங்க அப்படின்றது அந்த டெக்னிக்கலா அவங்க யோசனை பண்ணிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி ஒருத்தர் பேசுறாங்க, அவங்க எப்படி பேசுறாங்க, அவங்க என்ன பேசுறாங்க, எதற்காக பேசுறாங்க அப்படி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மைண்டுக்குள்ள அவங்க அப்சர்வ் பண்ணிக்குவாங்க. இப்படி ஆரம்பிக்கிற உங்களுடைய வாழ்க்கையில முதல் காலகட்டம் கொஞ்சம் வறுமையில தாங்க இருக்கும். சில சிரமங்களும் உங்களுக்கு இருக்கும். அத அனுபவிப்பீங்க. அந்த ஆரம்ப காலகட்டத்தில சின்ன சின்ன வறுமைகள், சில சிரமங்கள நீங்க சந்திச்சாலும், காலங்கள் அப்படியே வளர வளர உங்களுக்கு ஏழ்மையான முன்னேற்றத்த நீங்க காணக்கூடியவர்களாக நீங்க ரிஷபராசிக்காரர்கள் இருப்பீங்க. அதாவது ரொம்ப ஈஸியா முன்னேறிடுவீங்க. இதுக்கு என்ன காரணம்னா, கடவுள் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கண்டிப்பா அது கிஃப்ட்டா குடுப்பாருங்க. ஆனா, அந்த முன்னேற்றத்துக்கான வழி நீங்க தான் கண்டுபிடிக்கணும். அதுதான் உங்ககிட்ட இருக்கிற ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ஆனா, அத கண்டுபிடிச்சிருவீங்க. அடுத்ததா உங்களுடைய இல்லற வாழ்க்கையில இருந்து செல்வ செழிப்பு வரைக்குமே கடவுள் எல்லாம் உங்களுக்கு எளிமையா கொடுப்பாருங்க. அதேபோல ரொம்ப ஆசையும் இல்லாதவங்க, ஆசையும் இல்லாத ராசி எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரிஷப ராசிய தாங்க சொல்லுவாங்க. இந்த மாதிரி எல்லாமே ஒரு நல்ல அறிவு, பிளானு எல்லாமே போடக்கூடியவர்கள் இந்த ரிஷப ராசிக்காரர்கள். இப்படி இந்த அளவுக்கு டேலண்டா இருக்கக்கூடிய இவங்க, சில டைம்ல இவங்களுடைய பிளானு நடைபெறாது. அறிவும் யூஸ் பண்ண மாட்டாங்க. இதற்கு தடையா இருக்கக்கூடியவர்கள், இதற்கு காரணங்கள் என்ன அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, உங்க பக்கத்தில் உள்ளவங்க தாங்க இருப்பாங்க. உங்க பக்கத்தில் உள்ளவர்கள் அந்த பிளானு, அந்த உங்களுடைய அறிவு எல்லாத்தையுமே நடக்க விட மாட்டாங்க. நடக்க தடையா இருப்பாங்க. அப்படின்னா யாரு? உங்க பக்கம் இருக்கிறவங்க, அப்பா, அம்மா, வீட்ல கணவன், மனைவி, உறவினர்கள், அண்ணன், தம்பி இந்த மாரி உங்க கூட இருக்கிறவங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு தடையா இருப்பாங்க. அதேபோல உங்க பக்கத்துல உள்ளவங்க நல்லா இருந்தாங்கன்னா, கண்டிப்பாக உங்களுடைய லைஃப் நல்லா இருக்குங்க ரிஷபராசிக்காரர்களே. பொதுவா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொந்த பந்தம் பக்கத்துல உள்ளவங்களால கெட்டவங்க, கெட்டு போனவங்க யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரிஷபராசிய தாராளமா சொல்லலாங்க. அது உண்மைங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசிக்காரர்கள் உங்களுடைய ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரைக்கும், உங்க கூட இருக்கிறவங்கள நீங்க எல்லாரையும் ஒரு டம்மி பீஸா நீங்க யூஸ் பண்ணிக்கினீங்கன்னா, அவங்கள வச்சுக்கினீங்கன்னா, கண்டிப்பாக நீங்க லைஃப்ல ஒரு சக்சஸ் ஆகலாங்க. இது ஒரு சூத்திரங்க. இது கண்டிப்பா இத நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா வெற்றி நிச்சயங்க. அதேபோல பெரிய பெரிய அறிஞர்கள், பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் இந்த ராசியில பிறந்தவங்க தாங்க. அதனால தான் நாங்க என்ன சொல்ல வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க சக்சஸ்ஃபுல் பெர்சனா நீங்க ஆகணும்னா, கண்டிப்பாக உங்க பக்கம் இருக்கிறவங்க நல்லா இருக்கணுங்க. அப்படி உங்க பக்கம் இருக்கிறவங்க நல்லா இல்லன்னா, கண்டிப்பாக நீங்க ஒரு சக்சஸ் பெர்சனா வர முடியாதுங்கன்றத நாங்க ஆணித்தரமா அடிச்சு சொல்றோங்க. அப்ப நீங்க எந்த முடிவு எடுத்தாலும் சொந்த முடிவா எடுங்க. ஏற்கனவே நம்ம சொன்னது தான். உங்க அப்பா, அம்மா, கூட பொறந்தவங்க, கணவன், மனைவி எல்லாருமே அவங்களுடைய பேச்ச நீங்க கேட்டாலும், இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுருங்க. உங்களுடைய சொந்த முடிவுல, சொந்த கால்ல நீங்க போனீங்கன்னா, கண்டிப்பாக உங்களுக்கு சக்சஸ் உண்டுங்க. சக்சஸ் ஆகலாங்க. அப்படியே உங்களுடைய காலகட்டம் நகரும்போது, ஒரு 36 வயசு, அதாவது உங்களுக்கு 32 வயசு தாண்டும் போதே, அடுத்த ரூட் உங்களுக்கு கிடைச்சிருங்க. அதாவது உங்களுக்கு ஜெயிச்சிடுவீங்க. நீங்க எத தொட்டாலுமே ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. பொதுவா ரிஷப ராசிக்காரர்கள் உங்களுக்கு எந்த ராசிக்காரங்களுக்கும் இந்த வாய்ப்பு கிடையாதுங்க. ரிஷப ராசிக்காரர்கள் உங்களுக்கு மட்டும் இந்த 17 வயசுலயே உங்களுக்கு ஒரு சரியான வாய்ப்பு கிடைக்குதுங்க. ஆனா அது வந்து உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு அது புரியறதுக்கான வயசும் அது கிடையாதுங்க. ஸோ அப்ப அத நீங்க மிஸ் பண்ணிருவீங்க. இருந்தாலும் உங்களுக்கு 23லயும் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குங்க. அத நீங்க புடிச்சிட்டீங்கன்னா, கண்டிப்பாக உங்களுக்கு அப்பயே வெற்றிகள் உண்டுங்க. அப்படி இல்லாத பட்சத்தில கண்டிப்பாக உங்களுக்கு 36 வயசுல நீங்க எத செய்தாலும் வெற்றி ஜெயிச்சிடுவீங்க. அப்போ 39ல நீங்க ரிஷப ராசிக்காரர்கள் அரியாசனத்தில நீங்க புடிச்சு உக்காந்துருவீங்க. அவ்வளோதாங்க உங்க வாழ்க்கை. செழிப்பா இருக்கும். ஆனா ஒரு விஷயம், இது எல்லாமே
நீங்க கண்டிப்பா பூர்வீக இடத்தில வாய்ப்பு கிடையாது. நடக்கவும் நடக்காது. ஆனா, இடமாற்றம் நீங்க செஞ்சீங்கன்னா, கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்புகள், வெற்றி அனைத்தும் நிச்சயம் உண்டுங்க. அதேபோல உங்களுடைய 56 வயசுல எல்லாமே அமோகமாக இருக்குங்க. வாய்ப்புகள் அனைத்தும் வந்து சேருங்க. வியூகங்கள் வகுக்கக்கூடிய விஷயங்கள் கூட நீங்க கற்றுக்குவீங்க. அதேபோல தோல்வியே வந்தாலும், அத திரும்பி எப்படி ஜெயிக்கலாம் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு உருவாகுங்க. வெற்றி காண்பீங்க. பொதுவா தோல்வி இல்லாத மனுஷனே கிடையாதுங்க. தோல்வி வரும். ஆனா, அத அடுத்து எப்படி ஜெயிக்கலாம் அப்படின்றது ரெடி பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி யாருக்கு இருக்குன்னா, கண்டிப்பா ரிஷபராசிக்காரர்கிட்ட இருக்குங்க. அந்த பலம் அவங்களுக்கு தாங்க இருக்கு. அடுத்ததா ரிஷபராசிக்காரர்கள் உங்களுக்கு 63 வயசுல அற்புதமான சில மாற்றங்கள் சந்திக்கக்கூடிய காலகட்டமாக அது இருக்கு. அதேபோல நிறைய பேர் இந்த ரிஷப ராசிக்காரர்கள் இந்த அவமரியாதை அப்படின்றத சந்திக்காம இருக்க மாட்டாங்க. அடுத்ததா இந்த அவமரியாதை அப்படின்ற வார்த்தை அதிகமா கேள்விப்பட்டவர்களாகவும் இந்த ரிஷப ராசிக்காரர்கள் தான் இருப்பாங்க. ஆனா ஒரு விஷயம், இது எல்லாத்தையுமே அவங்க கவலைப்படவே மாட்டாங்க. அத அப்படியே கேஷுவலா விட்டுட்டு போயின்னே இருந்துருவாங்க. இதே தான் இறைவன் கண்ணன் வந்து மகாபாரதத்துல ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார். ஒரு பாட்டாவே பாடியிருப்பார். அது யாருக்கு பொருந்தும்னா, கண்டிப்பா ரிஷப ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக பொருந்தும். "போற்றுவார் போற்றட்டும், தூற்றுவார் தூற்றட்டும், போகட்டும் கிருஷ்ணா உனக்கே." அப்ப அனைவருமே இப்படிதாங்க இருக்கணும். அது மட்டும் இல்லாம ரிஷப ராசிய பார்த்து நிறைய பேரு, நிறைய ராசிக்காரர்கள் கத்துக்கணுங்க. இவங்க பொதுவா பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பெரிய பிரச்சனையா வந்தாலும் சரி, இவங்க அசால்ட்டா சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. பொறுமையா இருப்பாங்க. சில பேர் இவங்க கிட்ட கேட்பாங்க, "என்னப்பா இவன் அன்னைக்கு அவ்வளோ பெரிய பிரச்சனையில மாட்டுனான், என்னமோ சாதாரணமா சிரிச்சுக்கிட்டு இயல்பா இருக்கிறானேப்பா" அப்படின்னு நினைப்பாங்க. அதேபோல இவங்கள கிளி கிளின்னு கூட கிழிப்பாங்க. இவங்கலாம் எதுக்குமே அசர மாட்டாங்க. அதேபோல அதுக்கான காரணம் நீங்க கேட்டாலும் அவங்க சொல்லவே மாட்டாங்க. ஆனா, செயல்ல காமிப்பாங்க. அப்ப அந்த செயல காமிக்கும்போது, இவங்கள பார்த்து கிளி கிளின்னு கிழிச்சவங்க, பேசினவங்க, சிரிச்சவங்க எல்லாருமே இவங்க கிட்ட வந்துருவாங்க. அவங்க கிட்ட வந்து, "நீ சரியான ஆளுதான்பா" அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கக்கூடியவங்க தாங்க இந்த ரிஷப ராசிக்காரர்கள். இதுதாங்க இவங்களுடைய மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அதேபோல பொதுவா இயற்கையாவே யானைக்கு வந்து அறிவு, அந்த ஞாபக சக்தி ரொம்பவே அதிகங்க. அதே போல தாங்க இந்த ரிஷப ராசிக்காரர்கள். இவங்க கிட்ட இவங்களுக்கு ஒரு தவறு நடந்துருச்சு, ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா, அத அப்படியே மனசுல வச்சு, அத அதுக்கான நல்ல ஒரு பதில எடுக்கிற வரைக்கும் அவங்க அத மறக்க மாட்டாங்க. அத செஞ்சு வெற்றி காணக்கூடியவர்கள் இந்த ரிஷப ராசிக்காரர்கள்ங்க. அப்படிப்பட்ட ரிஷப ராசிக்காரர்களுக்கு 90 ஆண்டு காலம் வரைக்கும் வாழ்றதுக்கான நல்ல வாழ்க்கை யோகம் இருக்குங்க. அந்த மரணம் கூட புகழ்பெற்ற மரணமாக அமையுங்க உங்க ராசிக்கு. அதேபோல ரிஷபம் ராசிக்காரர்கள் அதிகமாக வெள்ளை நிற ஆடைகளை பயன்படுத்துவது நல்லதுங்க. அதேபோல எல்லோ கலர் மஞ்சள் நிற ஆடைகளை பயன்படுத்துவதும் நல்லதுங்க. அப்படி இல்ல அப்படின்ற பட்சத்தில ஒயிட், எல்லோ வெள்ளையும், மஞ்சளும் சேர்ந்த மாதிரி இருக்கிற ஆடைகளை நீங்க யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதுங்க. அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்குங்க. இந்த மாதிரி கலர்கள் உங்களுக்கு பிரகாசத்த கொடுக்குங்க. அதேபோல உங்க உடம்புல ஆபரணங்கள் ஏதாவது ஒண்ணு இருக்கணுங்க. அது மோதிரமாக இருக்கட்டும், சில பேர் கண்ணாடி யூஸ் பண்ணுவாங்க, சில பேர் வாட்ச் யூஸ் பண்ணுவாங்க, இல்லன்னா கழுத்தில செயின் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது ஏதாவது ஒண்ணு உங்க கையில எப்பயுமே இருக்கணுங்க. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, முகபாவனை. உங்க முகத்த இந்த ரிஷப ராசிக்காரர்களுடைய முகத்த பார்த்தாவே இவங்க தனிப்பட்ட முறையில தெரியணுங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, உங்க ஃபேஸ பார்த்தாவே ஒரு பொலிவு தெரியும். சில பேர் தாடி வச்சிருப்பாங்க, சில பேர் மீசை வச்சிருப்பாங்க, சில பேர் ஸ்டைலா இருப்பாங்க. ஆக மொத்தத்தில ஏதாவது ஒண்ணு பண்ணி, நீங்க அப்படியே ஸ்லிம்மா, ஸ்டைலா அப்படி கெத்தா இருக்கணும். அப்படி ரிஷப ராசிக்காரர்கள் நல்லா கவனிங்க. இதுக்கு முன்னாடி நீங்க எதுவுமே பண்ணல அப்படின்னா கூட, இனிமே இது எல்லாமே ஏற்படுத்திக்காங்க. அப்பதான் உங்களுக்கு பிரபலம் கிடைக்கும். உங்க வாழ்க்கையில முன்னேற்றம் கிடைக்குங்க. அதேபோல முடிஞ்ச வரைக்கும் உங்க வீட்ல துளசி வழிபாடு அதிகமாக பண்ணுங்க. துளசி தீர்த்தம் சாப்பிடுங்க. நல்லது. அடுத்ததா ரிஷப ராசிக்காரர்கள் சனிக்கிழமை பெருமாளுக்கு தீபம் போட்டு வாங்க. உங்களுக்கு எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதேபோல நீங்க மாற்றுத்திறனாளிங்களுக்கு உதவி செஞ்சு வந்தீங்கன்னா, கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப சௌக்கியத்த
கடவுள் குடுப்பாருங்க. அதேபோல ஒரு மகத்துவமான, அருமையான ராசி அப்படின்னா கண்டிப்பா ரிஷப ராசி தாங்க. வாழ்க்கையில நிறைய புண்ணியங்கள சேர்த்துக்காங்க. பொதுவா ரிஷப ராசிக்காரர்களே, உங்ககிட்ட ஒருத்தர் வந்து அதாவது உங்களுக்கு கீழ ஒருத்தர் வந்து வாழ்க்கையில ஜெயிக்கிறாங்கன்னா, கண்டிப்பா நீங்க பொறாமப்பட மாட்டீங்க. அதேபோல அவங்கள கீழ இறக்கி விடவும் மாட்டீங்க. அப்படிப்பட்ட நல்ல உள்ளம், நல்ல குணம் கொண்டவர்கள் நீங்க தாங்க. அடுத்ததா முடிஞ்ச வரைக்கும் குருமாருக்கு நிறைய உதவி செய்யுங்க. அதாவது உங்கள வளர்த்தவங்க, உங்கள வாழ வைத்தவர்கள், அதேபோல பள்ளிக்கூட வாத்தியாருங்க, இவங்களுக்கெல்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணுங்க. கண்டிப்பா வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கலாம், வெற்றி பெறலாம். அதேபோல உங்களுடைய ஏஜ்ல பார்த்தீங்கன்னா, 19, 22, 31, 47, 59, 68, 74, 89 இந்த காலகட்டம் உங்களுக்கு கொஞ்சம் ரொம்பவே டேஞ்சரா இருக்குங்க. அந்த காலகட்டம், அந்த நேரத்தில கொஞ்சம் கடுமையாவும் உங்களுக்கு இருக்கும். ஸோ, பார்த்து இருந்துக்கங்க. அதேபோல அந்த நேரங்கள்ல தேவையற்ற வாக்குவாதங்கள் தவிர்த்துக் கொள்வது நல்லது. சில நேரங்கள்ல உங்களுக்கு எதிர்ப்புகளும் உங்களுக்கு அதிகமாக வரும். ஸோ, அந்த நேரத்தில நீங்க கவனமாக இருந்தா, கண்டிப்பா வாழ்க்கை உங்களுக்கு வெற்றிகரமாக இருக்கும். அடுத்ததா ரிஷப ராசிக்காரர்களே, எப்பயுமே உங்களுக்கு நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். கவலைப்பட வேண்டாங்க. கடவுள் எப்பயுமே உங்க பக்கம் இருக்கிறாரு. அடுத்ததா வெற்றி வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு அந்தந்த காலகட்டத்தில, அந்தந்த ஏஜுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படும். உங்களுக்கு உங்கள பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய பெத்தவங்கள நிறைய நல்லது செய்யுங்க. உங்களுடைய பெத்தவங்களுக்கு அவங்க என்ன கேட்குறாங்க, என்ன செய்றாங்களோ, அது எல்லாமே நீங்க பண்ணுங்க. உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதேபோல பெத்தவங்க உயிரோடு இருந்தாங்கன்னா, அவங்களுடைய தேவைய பூர்த்தி செய்யுங்க. அவங்க இறந்திருந்தாங்கன்னா, அவங்களுக்கு செய்ய வேண்டிய ஈம காரியங்கள் அனைத்தும் அவங்களுக்கு நீங்க செஞ்சு, அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையிற மாரி நீங்க செஞ்சீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக சிறப்பாக இருக்குங்க. ரிஷப ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக எப்பவுமே நல்லது மட்டும் தாங்க நடக்கும். அதேபோல ரிஷப ராசிக்காரர்களுக்கு எள்ளளவு களவு இல்லாதவர்கள். நல்லா கேட்டுக்கங்க. எள்ளளவு மனசுல களவு இல்லாதவர்கள். அதேபோல நிறைய கனவோடு இருப்பவர்கள், அந்த கனவ நினைவாக்கக்கூடிய, கடுமையாக உழைக்கக்கூடியவர்களும் இவங்க தாங்க. எத பத்தியும் கவலைப்படாம வாழக்கூடியவர்களும் ரிஷபராசிக்காரர்கள் தாங்க. முடிஞ்ச வரைக்கும் ரிஷபராசிக்காரர்களே கல்வித்துறையில இருப்பவர்களும் சரி, ரொம்ப சிறப்பாக இருக்கும். எழுத்துத் துறையில இருந்தா ரொம்ப சிறப்பாக இருக்கும். நிறைய படியுங்க, புத்தகம் படியுங்க. உங்க வாழ்க்கையிலே நிறைய மாற்றங்கள் ஏற்படும். வாழ்க வளமுடன். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.